இறையேசுவில் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, விவிலியம் அறிவோம் பகுதியில் இன்று நாம் காண இருப்பது லேவியன் நூலை பற்றிய விளக்கம். லேவியன் நூல் என்பது இஸ்ரவேல் மக்களுக்கு தேவன் அளித்த பரிசுத்த வாழ்வுக்கான வழிகாட்டி ஆகும். நான் பரிசுத்தன் ஆகையால் நீங்கள் பரிசுத்தராய் இருங்கள். லேவியர் 11 இறைவார்த்தை 44 கூறுகின்றது. இந்த நூல் 5 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளன. அவை முறையே: முதல் பிரிவு 1ஆம் அதிகாரம் முதல் 7ஆம் அதிகாரம் வரை. இந்த பகுதியில் காணிக்கைகள் பற்றிய சட்டங்கள் உள்ளன. தேவன் பலவிதமான காணிக்கைகளை நிறுவுகின்றார். அவை எரி காணிக்கை, உணவு காணிக்கை, சமாதான காணிக்கை, பாவ காணிக்கை, குற்ற காணிக்கை என்று. இக்காணிக்கைகள் மூலம் மனிதன் தேவனுடனான உறவை புதுப்பிக்கவும் பாவ மன்னிப்பை பெறவும் அழைக்கப்படுகின்றான். தேவனை அணுகுவது என்பது பரிசுத்தத்துடனும் கீழ்ப்படிதலுடனும் இருக்க வேண்டும் என்பது இங்கே நமக்கு கற்பிக்கும் பாடமாகும். 2ஆம் பிரிவு 8ஆம் அதிகாரம் முதல் 10ஆம் அதிகாரம் வரை. இந்த பகுதியில் ஆரோன் அவர் தம் புதல்வர் ஆகியோரின் திருநிலைப்பாட்டிற்கான நெறிமுறைகள் கொடுக்கப்பட்டுள்ளன. குருக்கள் தேவனுக்கும் மக்களுக்கும் இடையிலான நடுவராக இருந்தன. எனவே தேவனுடைய பணிக்கு அழைக்கப்பட்டவர்கள் பரிசுத்தத்துடனும் பொறுப்புடனும் வாழ வேண்டும் என்பதே இந்த சட்டத்தினுடைய நோக்கம். 3ஆம் பிரிவு 11ஆம் அதிகாரம் முதல் 15ஆம் அதிகாரம் வரை. இப்பகுதியில் குருக்களின் தூய்மையும் தீட்டும் பற்றிய சட்டங்கள் உள்ளன. இங்கு எது தூய்மை அல்லது எது தீட்டு என்பது பற்றிய சட்டங்கள் வழங்கப்பட்டுள்ளன. தேவன் மனித வாழ்வில் எல்லா அம்சங்களிலும் தூய்மையை விரும்புகின்றார். வெளிப்புற தூய்மை, உள்ளார்ந்த தூய்மை பற்றி இச்சட்டங்கள் நமக்கு நினைவூட்டுகின்றன. 4ஆம் பிரிவு 16ஆம் அதிகாரம் முதல் 34ஆம் அதிகாரம் வரை. இப்பகுதியில் பாவக்கழுவாய் நாள் பற்றிய சட்டங்கள் குறிப்பிட்டுள்ளன. ஆண்டுக்கு ஒரு முறை மக்களின் பாவங்களுக்காக குருக்கள் பலி செலுத்தினர். இது பாவ மன்னிப்பின் அவசியத்தையும் தேவனுடைய இரக்கத்தையும் வெளிப்படுத்துகின்றது. இயேசு கிறிஸ்துவின் கல்வாரி பலிக்கான முன் அறிவிப்பாக இப்பகுதி பார்க்கப்படுகின்றது. 5ஆம் பிரிவு 17ஆம் அதிகாரம் முதல் 27ஆம் அதிகாரம் வரை. இப்பகுதியில் பரிசுத்த வாழ்வுக்கான வழிகாட்டும் சட்டங்களை பற்றியது. அறநெறி வாழ்வு, சமூக நீதி, குடும்ப வாழ்வு, பண்டிகைகள், சாபத், யூபிலி ஆண்டு பற்றிய சட்டங்கள் இங்கே கூறப்பட்டிருக்கின்றன. பரிசுத்தம் என்பது வழிபாட்டில் மட்டுமல்ல, தினசரி வாழ்க்கையிலும் அது வெளிப்பட வேண்டும் என்பதாகும். லேவிய நூலின் மைய செய்தி: தேவன் பரிசுத்தன், அவருடைய மக்களும் பரிசுத்தமாக வாழ அழைக்கப்படுகின்றோம். தேவனோடு நெருங்கிய உறவு கீழ்ப்படிதலும் பரிசுத்த வாழ்வு மூலமே சாத்தியமாகும். ஆகவே அன்பு சகோதர சகோதரிகளே, நம் இறைவன் தூயவராய் இருக்கின்றார். நாமும் அவரை போல தூயவர்களாக பரிசுத்தர்களாக வாழ வேண்டுமென்றால் அவர் தந்த சட்டத்தை பின்பற்றி அவர் வழியில் நடக்கும்போது நாமும் தூயவர்களே. ஆகவே சட்டங்களை பின்பற்றுவோம். இறைவனைப் போல பரிசுத்தவான்களாக வாழ ஜெபிப்போம். எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. பிரைஸ் தி லார்ட். God bless you.